வெல்கம் டு அவர் சேனல் மேத் லேர்னர். இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு டாபிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம். ஓகே, இந்த சென்ட்ரல் ப்ராப்ளம் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ராவோட மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, the central problem of linear algebra is solving of linear equations. This problem is typically represent in the matrix form Ax equal to B. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லீனியர் அல்ஜிப்ராவோட மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, நம்மகிட்ட செட் ஆஃப் ஆல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸ்கூல்ஸில் நம்ம படிச்சிருப்போம். 2 ஈக்குவேஷன் வித் 2 அன்னோன்ஸ், 3 ஈக்குவேஷன் வித் 3 அன்னோன்ஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய லார்ஜ் சிஸ்டம்ஸ் இருக்கும்ல, அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் எடுக்கிறது, அதுதான் சென்ட்ரல் ப்ராப்ளம் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. This problem is typically represented in the form of matrix form Ax equal to B. நம்ம இது யூஸ்வலாக அந்த சிஸ்டத்தை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்மில் Ax equal to B வச்சு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கும், Bங்கிற மேட்ரிக்ஸ் அவுட்புட்டாக வரணும். Where A is the matrix of coefficients, X is the vector of unknowns and B is the given vector. ஓகே, இதுதான் வந்து சென்ட்ரல் ப்ராப்ளம் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. இப்போ நம்ம இதுக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஓகேவா, சொல்யூஷன்ஸ் வருமா வராதா, அப்படி சொல்யூஷன்ஸ் வருங்கிற டைமில் என்ன மாதிரி எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கில் ஓவராலாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளஸ்ட் கேஸ், நமக்கு தெரிஞ்ச கேஸ் என்ன, ஸ்கூல்ஸில் நம்ம என்ன படிச்சிருப்போம்? 2 ஈக்குவேஷன் வித் 2 அன்னோன். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 2x + y = 8, x + y = 7. இப்படி இருக்கப்போ இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணுன்னா கேன்சலேஷன், ஓகேவா, இல்லைனா சப்ஸ்டியூஷன்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதே 3 ஈக்குவேஷன் வித் 3 அன்னோன்ஸ் கொடுத்தாலும் சப்ஸ்டியூஷன் அண்ட் கேன்சலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி x, y இல்லை xy இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். அதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. the most fundamental version of this problem occurs when the number of equations equal to the number of unknowns. Number of equations, number of unknowns சேமாக இருக்கிறப்ப வரது தான் the simplest problem. ஓகேவா, எல்லா டைம் அப்படி வரும்னா சொல்ல முடியாது நம்ம. சரியா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதையே நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது வந்து ஜஸ்ட் நம்ம நியூமரிக்கல் கேல்குலேஷன், ரெண்டையும் கேன்சல் பண்ணுறது, சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுலாம். இதோட ஜாமெட்ரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். 2 ஜாமெட்ரிக் பெர்ஸ்பெக்டிவ், 2 விதமாக இந்த ஜாமெட்ரிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரோ பிக்சர். அப்போ என்ன மீனிங், இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ரோவாக எடுத்து நம்ம அதை ட்ரா பண்ணி அதுக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதான் ரோ பிக்சர். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரோ பிக்சரில். ஓகே, ஈச் ஈக்குவேஷன் இஸ் விசுவலைஸ்ட் இன் எ லைன் இன் 2D ஆர் த பிளேன் 3D. அதாவது 2Dனா 2 அன்னோன்ஸு x + x, y எப்படி இருக்கிறது, அதை நீங்கள் கிராஃபில் ட்ரா பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ லைன், ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடைக்கும் நமக்கு. சரியா, அதே 3D 3 ஈக்குவேஷன்ஸ் வித் 3 அன்னோன்ஸ் இருக்கப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம ட்ரா பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதுலாம் 3D 3 டைமென்ஷன், தட் இஸ் பிளேனாக கிடைக்கும் நம்ம கையில். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பிளேன் இன் 3 டைமென்ஷன். The solution to the system in the point where these line or planes intersect. நம்மளோட சொல்யூஷன் எப்போ அப்படின்னா, இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் ட்ரா பண்ணோம்னா அந்த 2 லைனும் எப்போ இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம சொல்யூஷன். ஓகேவா, அதே பார்த்தோம் அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா 3 பிளேன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு சொல்யூஷன். அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரோ பிக்சர் எடுத்திருக்கோம். சரியா, ரோ பிக்சருக்கு 2 ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். 2x - y = 1, x + y = 5ன்னு. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × 0 = 0. அப்போ -y = 1. அப்போ ஒய்யோட வேல்யூ -1. அப்போ இந்த பாயிண்ட் x, y ஃப்ரேம் பண்ணேன்னா 0, -1. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - y = 1, -y = 1 - 2 வரும். அப்போ -1, 2 பக்கம் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா y. அப்போ பாயிண்ட் வந்து 1, 1. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணால் எனக்கு 2 பாயிண்ட் இருந்தால் போதும், ரெண்டுமே கிடச்சிருச்சு. 0, -1, 1, 2. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 போடுறேன், ஒய்யோட வேல்யூ 5 வரும், 0, 5. எக்ஸுக்கு 1 போடுறேன், 1 இங்கிட்டு கொண்டு வரப்போ y = 5 - 1, 4. அப்போ 1, 4 இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன்ஸை நான் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன். கிராஃபில் வந்து நானாக வந்து 1, 2, 3ன்னு வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 லைனை இதில் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லைன் வந்து 0, -1, 0ல் ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0, -1. அப்போ 0ல் -1 அந்த பாயிண்ட்டை நான் இங்கே பிளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள்,
இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க கொடுத்ததுபடி. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது 1,1. சரியா? அப்போ 1ல் 1 இந்த பாயிண்ட். சரியா? இப்போ இந்த ரெண்டையும் ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிறது தான் ஈக்குவேஷன் நம்பர் 1க்குரிய லைன். சரியா? இதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 x + y = 5க்கு நம்ம 2 பாயிண்ட் இருக்குது. முதல் 0,5. அப்போ 0,5ங்கிறப்ப இந்த பாயிண்ட் நம்ம கிடச்சிருக்கு. அடுத்து 1,4. ஓகே, 1ல் 4. அப்போ நமக்கு கிடைச்ச பாயிண்ட் வந்து 1,4ங்கிறப்ப நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரியா? இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைன் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு இந்த லைன் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் எனக்கு சொல்யூஷன் ஆஃப் திஸ் சிஸ்டம். சரியா? எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா 2,3ல் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ ரோ பிக்சர் படி நான் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், 2,3. இந்த சொல்யூஷன் இஸ் x = 2, y = 3. இதுதான் வந்து யூஸ்வலாக ஒரு 2D டைமென்ஷனில் ரோ பிக்சர் எப்படி வரையணுங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, அதே மாதிரி இப்போ காலம் பிக்சர் போகிறோம். காலம் பிக்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட இருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 2x - y = 1, x + y = 5. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம்னா 2, 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தால் -1. இதெல்லாம் வெக்டாராக கன்சிடர் பண்ணிக்குவோம் நம்ம. சரியா? கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டத்தை ஒரு லீனியர் காம்பினேஷனாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். What linear combination of the column vectors of A will produce the vector B? அதாவது இப்போ நான் இந்த சிஸ்டத்தை எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு x × 2, 1, இந்த 2ம் 1 ப்ளஸ் y × -1, 1 = 1, 5ன்னு எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்த வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த காம்பினேஷன் எனக்கு கரெக்டாக வரணும். இப்போ 2வையும் -1ஐயும் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 1 வரணும். டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணாலே வந்துடும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் 1 போட்டாலே போதும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல 5 வரணும். அப்போ நான் இங்கே 1, 1 போட்டேன்னா 1 + 1 2 வரணும். இங்கே வராது. அப்போ என்ன காம்பினேஷன் நான் போடுறப்ப எனக்கு கரெக்ட் ஆன்சர் வருது அப்படிங்கிறது தான் காலம் பிக்சர். ஓகேவா? இது ஜியோமெட்ரிக்கலாக எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், யூஸ்வலான கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்மகிட்ட இருக்க காலம்ஸை முதல் ட்ரா பண்ணிக்கலாம். காலம்ஸ் நமக்கு என்னது 2,1 - 1,1. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 2,1 இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன். பண்ணி ஒரு ஆரோ போட்டிருக்கேன். சரியா? அதே மாதிரி 1,-1 இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட டார்கெட்டட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா B வெக்டார் 1, 5. அதையும் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ டேரெக்டாக நான் எப்படி ஆட் பண்ண முடியாது. இது எந்த அளவுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை நான் ரைஸ் பண்ணுறேன். இப்போ இதை ரைஸ் பண்ணுறேன்னா என்ன மீனிங், இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு என்ன தெரியும், 2,1 தெரியும். இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4,2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எனக்கு 1,-1 தெரியும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா -3,3 தெரியும். அப்போ இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை ஒரு 2ங்கிற மல்டிப்பிளால் யூஸ் பண்ணி இதை 3ங்கிற மல்டிப்பிளால் பண்ணுறேன். அப்போ நான் ஜாயின் பண்ணுறப்ப இந்த டார்கெட்டட் ஆன்சர் எனக்கு கிடைக்கிது. இதுதான் காலம் பிக்சர். ஓகேவா? ஸோ ரோ பிக்சரை பொறுத்த மட்டும் அந்த 2 லைனையும் நம்ம ட்ரா பண்ணி ரோ வைஸாக எடுத்து ட்ரா பண்ணி எந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷனோ அதுதான் நமக்கு சொல்யூஷன். காலம் பிக்சரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டிபிள்ஸ் நம்மகிட்ட வெக்டார்ஸ் இருக்கும். வெக்டாரோட என்ன கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அந்த அவுட்புட் B நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு காலம் பிக்சர். இப்போ நமக்கு இங்கே தான் மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல் பண்ணோம். அப்போ 2ஆல் பண்ணோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2, இந்த இங்கே தான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கிடச்சிச்சு 3. அப்போ ஒய்யோட வேல்யூ 3. இதுதான் காலம் பிக்சர். ஓகே, இது 2Dங்கிறனால ஈஸியாக நம்ம பேப்பர் பெனில் வரைஞ்சி நம்ம பார்த்துட்டோம். இதே 3D அப்படிங்கிறப்ப வந்து எல்லாமே நமக்கு பிளேன்ஸாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த இது ரோ பிக்சரை பொறுத்த மட்டும் இந்த 3 பிளேன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த எடுத்து நம்ம அதுலேருந்து சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். காலம் பிக்சருக்கும் அதே மாதிரி என்ன மல்டிப்பிள் நம்ம கொண்டு போகிறப்ப வந்து டார்கெட்டட் ஆன்சர் கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? சரி, இந்த மாதிரி இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், லீனியர் அல்ஜிப்ராவோட சென்ட்ரல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா? அது ஒரு சின்ன சிஸ்டம். நம்ம வித் 2 unknowns with 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறப்ப அதை நம்ம ஜியோமெட்ரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்குறதுங்கிறத பார்த்துட்டோம். சரி, என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? ஓகேவா? இப்போ நம்ம சொல்லிட்டோம்ல லீனியர் அல்ஜிப்ராவோட பெரிய சென்ட்ரல் ப்ராப்ளமே என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது தான் சொல்லியிருக்கோம். சரி, இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துருமானா அதுக்கு தான் 2 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சிங்குலர் கேஸ், இன்னொன்று சிங்குலர் கேஸ். நான் சிங்குலர் கேஸ்னால் என்ன, இஃப் த மேட்ரிக்ஸ் A has full set of n pivots there is exactly one unique solution. ஓகேவா? பிவோட்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது நீங்கள் அடுத்தடுத்த செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. பிவோட்ஸ்னால் என்னென்னு. பிவோட்ஸ்னால் என்ன அப்படின்னா
இப்போ நம்ம வந்து ஒரு த்ரீ ஈக்குவேஷன் வித் 3 அன்னோன்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னு பார்த்தோன்னா பியூர்லி இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனை 2வாலையோ 3வாலையோ இல்லை 1/2 மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு ப்ராடக்ட் ஆகிருக்கக்கூடாது. தனித்தனி ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 ஈக்குவேஷனுக்கு ஒவ்வொரு பிவோட் எக்ஸிட் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஹாஸ் ஃபுல் செட் ஆஃப் பிவோட் n எலமெண்ட், ஓகேவா, n பிவோட்ஸ் இருக்குது ஒரு மேட்ரிக்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் யூனிக் சொல்யூஷன். அப்போ அந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, யூனிக் சொல்யூஷன் கிடைக்கிற சிஸ்டம் பேர் கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். சரியா? அப்போ என்ன மீனிங், கொடுக்கப்பட்ட எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? டிபெண்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் கேஸ். சிங்குலர் கேஸ்னால் என்ன? திஸ் மீன் தேர் இஸ் எய்தர் நோ சொல்யூஷன், ஒன்று சொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அல்லது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு என்ன பேருனா இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். ஓகேவா? இன்கன்சிஸ்டன்ட். சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இந்த பாருங்களேன், இப்போ 3 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 3 லைனும் ஒரு இடத்துல எனக்கு மீட் ஆகவே இல்லை. புரியுதா? அப்போ இதுக்கு வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. 2 பேரலல் லைன் இருக்குது, அதை ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. 3 லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ இந்த மாதிரி நமக்கு 3மே இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து இங்கேயும் பாருங்கள், 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது, 3மே எனக்கு இன்டர்செக்ட் ஆகலை. அடுத்து பார்த்தோம்னா 3 லைன் எங்கேயுமே டச் பண்ணவே இல்லை, பேரலல் லைன்ஸாக இருக்குது. இந்த 3 கேட்டகரியுமே நம்மளை பொறுத்த மட்டும் ஜாமெட்ரிக்கலாக நோ சொல்யூஷன், சொல்யூஷன்ஸே கிடையாது. சரியா? இன்னொரு கேஸ் இருக்குது. இது பாருங்களேன், இப்போ வந்து யூனிக் சொல்யூஷன்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த 3 லைனும் மீட் ஆகி ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன். இது வந்து எனக்கு யூனிக் சொல்யூஷன். அப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னால் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? எப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மேலே இன்னொரு ஈக்குவேஷன் ஓவர்லேப் ஆயிரும். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் மேலே இன்னொரு ஈக்குவேஷன் ஃபாலோ ஆகிட்டே வரும். அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். புரியுதா? இதுக்கு தான் நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் x + y = 2ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. அடுத்தது 2வால் மல்டிப்ளை பண்ணி 2x + 2y = 4 ட்ரா பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு மேலே ஓவர்லேப் ஆயிடும். ஒரே ஈக்குவேஷனில் தான் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3x + 3y = 6 அப்படின்னா இது இன்னொரு தடவை லேப் ஆயிரும், இப்படி ஓவர்லேப் ஆயிரும். இப்படி நமக்கு மேலே விழுகிறப்ப இதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த 3க்கும் சொல்யூஷன்ஸாக இருக்கும், இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். வாட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா, அதோட சென்ட்ரல் ப்ராப்ளம் என்ன. ஓகேவா? அந்த சென்ட்ரல் ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் போகிற கிளாஸில் வந்து அடுத்தடுத்து என்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதோட ட்ராபேக்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.